இன்ஸ்டன்ட் நூடுல்ஸின் வரலாறு. இன்று நாம் சாப்பிடும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை முதலில் தயாரித்தவர் மோமோ புகு ஆன்ஜோ எனும் ஜப்பானியர்தான். இவர்தான் நவீன நூடுல்ஸின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவரின் நூடுல்ஸ் தயாரிப்பிற்கு பிறகு பல நூடுல்ஸ்கள் தயாரிக்கப்பட்டது. அவற்றில் முக்கியமானது ஜூலியஸ் மேகி என்பவர் தயாரித்த நூடுல்ஸ். 18ஆம் நூற்றாண்டில் சுவிட்சர்லாந்தில் ஒரு தொழிற் புரட்சி ஏற்பட்டது. இதன் மூலம் பெண்களும் வேலைக்கு வர தொடங்கினார்கள். பெண்கள் சமைக்க சிரமப்படுவதை அறிந்த ஜூலியஸ் பெண்கள் எளிதில் செய்திடும் வகையில் ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை தயாரித்தார். இது சுவிட்சர்லாந்தை தாண்டி உலகெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றது. இது இந்தியாவில் 1983 அறிமுகமானது. 2015க்கு பிறகான வருடத்தில் இந்த நூடுல்ஸில் காழியம் இருப்பதை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம் கண்டறிந்தது. பின் இந்திய அரசாங்கம் இதை தடை செய்தது. இப்பொழுதும் கூட பல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்கள் புதிதாக தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இந்த நூடுல்ஸ்கள் நமது உடலுக்கு சரியானதா என்று என்றாவது யோசித்திருக்கிறோமா? தற்பொழுது தயாரிக்கப்படும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்கள் சுத்திகரிக்கப்பட்ட கோதுமை அல்லது மைதா மற்றும் பாம் ஆயில் கொண்டே தயாரிக்கப்படுகிறது. மேலும் இதில் டிரான்ஸ் ஃபேட்டும் இருக்கின்றது. ஆரோக்கியமான உணவை அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நூடுல்ஸ் பிரியர்களுக்காகவே நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் அறிமுகப்படுத்தி இருப்பதுதான் மொரிங்கா வீட் நூடுல்ஸ். இது கோதுமை மற்றும் முருங்கை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இதில் செயற்கை வண்ணங்களோ மற்றும் மோனோசோடியம் குளுக்கோமேட் போன்றவைகள் சேர்க்கப்படுவதில்லை. ஆரோக்கியமான மொரிங்கா வீட் நூடுல்ஸை நேட்டிவ் ஸ்பெஷலில் ஆர்டர் செய்து ஆனந்தமாய் சாப்பிடுங்கள். இதுபோல் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.